டிஆர்பியின் அதிரடி மாற்றம். 75 மார்க் எடுத்தால் பாஸ். தேர்வர்கள் கவனத்திற்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சாதாரண அப்டேட் வீடியோ கிடையாது. இது பல பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ. கடந்த சில வாரமாக ஏன் சில மாதமாகவே நம்ம கமெண்ட் பாக்ஸில் அதிகம் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, சார் டெட் ரிசல்ட்டு எப்போ வரும்? நான் 82 மார்க் எடுக்கலை, 78 தான் வருது. எனக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா? அடுத்த எக்ஸாமுக்கு நான் படிக்கலாமா வேண்டாமா? இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கும் இருக்குது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ நமக்கு ஒரு முக்கியமான தகவல், அதாவது தகவல்னு சொல்கிறத விட ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பாக 75 மதிப்பெண்கள் முதல் 81 மதிப்பெண்கள் வரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகிடுவோமோன்னு நம்பிக்கையில் காத்துட்டு இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்து வரப்போகிற 5 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டெட் ரிசல்ட்டு தாமதத்தை பற்றி பேசுவோம். நாம் எல்லோருக்கும் தெரியும், டெட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு டென்டேட்டிவ் கீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சாதாரணமாக இவ்வளோ நாளில் ரிசல்ட் வந்திருக்கணும், ஆனால் ஏன் வரல? இங்கே தான் விஷயமே இருக்குது. தமிழக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை மாற்றி அமைப்பது குறித்து மிக தீவிரமாக பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 82 எடுத்தால் தான் பாஸ், அதாவது 55% மதிப்பெண் தேவைப்பட்டது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்ப தகுந்த தகவலின்படி இதை 75 மதிப்பெண்களாக, அதாவது 50% குறைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான கோப்புகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இதற்கான ஜிஓ எந்த நேரத்திலும் வெளியாகலாம். யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, 82 எடுத்தால் தான் பாஸ்ன்னு ரிசல்ட் விட்டால் வெறும் சில ஆயிரம் பேர் தான் தேர்வாங்க. ஆனால் 75ன்னு குறைச்சா இன்னும் பல ஆயிரம் பேர் உள்ளே வருவாங்க. அதனால தான் இந்த ஜிஓ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் விடலாம்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 75 மார்க்குக்கு மேலே வருதா, நீங்கள் 99% பாஸ்ன்னு நம்பலாம். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளோ பெரிய தாமதம் ஆகிட்டு இருக்குது. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும். சரி, இப்போ 75 எடுத்தால் பாஸ்ன்னு வச்சுப்போம். சந்தோஷம்தான். ஆனால் உண்மையான போட்டி இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அறிவிப்பு வரட்டும் அப்புறம் படிக்கலாம்னு இருக்கிறது தான். டிஆர்பி அவங்களோட ஆனுவல் பிளானில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் நியமன தேர்வுக்கான அறிவிப்பு, ஜூலை மாதம் தேர்வு. இப்போ ஜனவரி முடிஞ்சு போச்சு. கையில் இருக்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். வெறும் 5 மாதம்தான். இந்த 5 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்கனவே டெட் பாஸ் பண்ணி பல வருஷமாக காத்துட்டு இருக்கிற சீனியர்ஸ் ஒரு பக்கம், இப்போ புதுசாக 75 மார்க் எடுத்து உள்ளே வரப்போகிற ஜூனியர்ஸ் ஒரு பக்கம். போட்டி பயங்கரமாக இருக்க போகுது. அதனால் 75 மார்க் பார்டரில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்க. இன்றைக்கே உங்கள் சிலபஸை எடுங்க, படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பித்தா ரிவிஷன் பண்ணக்கூட டைம் இருக்காது. இது உங்கள் வாழ்க்கைக்கான போராட்டம். ஒரு அரசு வேலை உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. அடுத்தது சிறப்பு ஆசிரியர்கள் பற்றி பார்ப்போம். டிராயிங், தையல், இசை ஆசிரியர்கள் நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க. ஆனுவல் பிளானில் நம்ம பேரையே காணாமன்னு கவலைப்படாதீங்க. முதல்வர் ஏற்கனவே சட்டசபையில் சொன்னது போல் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பணி வரன்முறை மற்றும் சிறப்பாசிரியர்களுக்கான புதிய நியமனங்கள் குறித்த அறிவிப்புகள் தனியாக வரும். நிர்வாக காரணங்களுக்காக அது ஆனுவல் பிளானில் வராமல் போயிருக்கலாம். ஆனால் அதற்கான நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அறிவிப்பு வரும், அப்போ பதறக்கூடாது. அதனால் சிறப்பாசிரியர்களுக்கும் நம்பிக்கையோடு உங்கள் சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசியாக நம்ம பிஜிடிஆர்பி தேர்வர்கள், நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். லிஸ்ட்டு வந்தாச்சு, ஆர்டர் வரலையேன்னு. தலைமைச் செயலகத்தில் இருந்து வந்த தகவலின்படி அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்ப சொல்லி உத்தரவு போயிருக்கு. அதன்படி இந்த ஜனவரி கடைசி வாரம் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களாலேயே உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்கள், உங்களுடைய நீண்ட நாள் காத்திருப்புக்கு இன்னும் சில நாட்களில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகுது. பள்ளிகள் திறக்கும் போதே நீங்கள் வேலையில் இருக்க போகிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கமாக சொல்லணும்னா 2026 வருஷம் ஆசிரியர்களுக்கு ஒரு வசந்த காலமாக இருக்க போகுது. டெட் பாஸ் மார்க்கு குறையிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க.
வதந்திகளை நம்பி நேரத்தை வீணாக்காமல் இன்னையிலிருந்தே படிக்க ஆரம்பிங்க. இது சம்மந்தமாக எந்த ஒரு அரசாணை வந்தாலும் அடுத்த செகண்டு நம்ம சேனலில் நான் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.